பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே இனியாவோட காம்படிஷனுக்கு கோபி, பாக்கியா, செலியன், அப்புறம் ஜெனி, அமிர்தா, எழில், ஈஸ்வரி பாட்டின்னு எல்லாருமே சேர்ந்து காம்படிஷனுக்கு போகிறாங்க. இந்த காம்படிஷன் டிவியில் ஒளிபரப்பாகும்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவங்க எல்லாருமே ஒத்துமையாக போயிட்டு இனியாவை இங்கே என்கரேஜ் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் காம்படிஷனில் கலந்துக்கிற இனியாவுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஆனால் நம்ம கோபி கூடவே இருந்து இனியாவை சீரப் பண்ணி இனியாவை கலந்து வைக்கிறாங்க. கலந்துக்கிட்ட இனியாவும் அதில் ஜெயிச்சு வின் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ராதிகாவும் மயோவும் அவங்களுடைய பேக்கில் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற கமலா கேட்குறாங்க, என்னடி ராதிகா என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்னம்மா பண்ண சொல்கிறேன், அப்புறம் வேறு என்ன பண்ண சொல்கிற, அவர் இனிமேலும் இங்கே வருவார் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லைம்மா. அவருக்கு இந்த குடும்பமே ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக வந்துடுவாருன்னு என்னால் இனிமே இரவு காத்த கிளி மாதிரி காத்துட்ருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இனிமேல் இங்கே வரத்துக்கு வாய்ப்பே இல்லைம்மா. அதனால் நாம் அவருக்காக காத்திருக்கிறத விட்டுட்டு நாம் கிளம்பி வேற எங்கேயாவது போகலான்னு முடிவு பண்ணிட்டோமா. அதுதான் இப்போது நானும் மயவும் ஒரு 2 நாளுக்கு மட்டும் ட்ரெஸ் பேக் பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு இந்த 2 நாளில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த பக்கமே வீடு மாறி போயிடலான்ட்டு இருக்கம்மா. இனிமேலும் அவர் வருவாருங்க நம்பிக்கை எனக்கு சுத்தமாக போச்சுமா அப்படின்னு இங்கே சொல்ல கமலா சொல்கிறாங்க, இல்லை ராதிகா, என்னதான் அவர் அங்கே இருந்தாலுமே நாம் தாண்டி பேசி புரிய வச்சு அவரை பொறுமையாக இங்கே அழைச்சிட்டு வரணும். அதுக்காக நாம் கோவப்பட்டு அவர் விட்டு பிரிஞ்சு போனால் சரியாயிடுமா அப்படின்னு கமலா சொல்கிறாங்க. அதுக்கு என்னவா பண்ண சொல்கிற, அவர் காலில் போய் விழுந்து நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நீங்கள் வாங்கன்னு கெஞ்ச சொல்கிறியா? இங்கே பாருமா, அப்போல்லாம் யாரையும் கெஞ்சி தான் நான் அழைச்சிட்டு வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை, புரியுதா? நான் ஒன்றும் சும்மா இல்லை, நானும் கை நிறைய சம்பாதிக்கிறேன். சொல்லப்போனால் கோபிக்கு இப்போது அந்த பிஸ்னஸை வச்சு கொடுத்ததே நான் தான். அப்படி இருக்கும்போது பாக்கியை விட எல்லா விதத்துலையும் நான் கோபியை நல்லபடியாக பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனால் கோபிக்கு இப்போது என்னை விட அந்த பாக்கியை தான் முக்கியம் நினச்சேன்னு அவர் போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு நாம் முக்கியம் இல்லை ஆகிட்டோம்ல, அதுவே அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம், நாம் போயிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்ல இங்கே டிவியில் கோபி கலந்துக்கிற ஃபங்க்ஷன் ஓடிட்டுருக்கு. அதை கமலா பார்த்துறாங்க. ராதிகா, இங்கே பார்த்தியா மாப்பிள்ளை என்ன கூத்துக்கிட்டு அடிச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு, நீ சொல்கிற மாதிரி நம்ம கிட்ட தாண்டி எல்லாரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க. ஆனால் பாரு, எல்லாம் எந்த அளவுக்கு ஒத்துமையாக ஒரே ஃபேமிலியாக இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல ராதிகா பார்க்குறாங்க. பார்த்தா இனியா ஜெயிச்சதுக்கப்புறமா அந்த பரிசை கொடுத்ததும் ஒரு பக்கம் பாக்கியா, ஒரு பக்கம் கோபி 3 பேர் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதை எல்லாமே டிவியில் அப்படியே ஒளிபரப்பாகுது. அதை பார்த்த உடனே இங்கே ராதிகாவுக்கு பத்துக்கிட்டு வருது. கமலா சொல்கிறாங்க, பாரு ராதிகா பாரு, எல்லாம் ஒரே குடும்பமாக சேர்ந்துட்டாங்க. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், இந்த இடத்துல வீடு பார்த்துட்டு வரவேணான்னு சொன்னேன். கேட்டியா ராதிகா, எல்லாம் ஒரே இடத்துல இருக்கலான்னு சொல்லி இங்கே வந்த. ஆனால் மாப்பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கியா மேலே வெறுப்பை காட்டுறேன்னு சொல்லி பாரு எங்கே போய் நிற்கிறான்னு சொல்லிட்டு 2 பேர் மூஞ்சி சந்தோஷத்தை பார்த்தியா? இதுங்க 2 பேசிக்காத மாதிரி தெரியுதா? நான் சொல்லல, அந்த பாக்கியா சரியான நடிப்பாடி, அவளை பாரு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போது மாப்பிள்ளையை எப்படியோ பொறுமையாக அவள் பக்கம் இழுத்து போட்டுட்டா. அதுவும் அந்த குட்டிச்சாத்தான் இருக்கே, தான் அப்பாவை தான் கூட வச்சுன்னு சொல்லிட்டு என்ன வேலை பார்க்குறது பற்றியா அது அப்படின்னு இங்கே கமலா பேச ராதிகாவுன்னு, அம்மா நமக்கு தேவையே இல்லைம்மா, அவர் தான் தெரிஞ்சு போச்சுல, நான் சொன்னது தானே இது. அவருக்கு இப்போது அந்த குடும்பம் தான் பிடிச்சிருக்கு, அந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாரு. அப்படி இருக்கும்போது நாம் அவரை என்ன பண்ணாலும் அவர் நம்மள்ட்ட வரமாட்டாருமா. அவருக்கு விருப்பம் அங்கே தான் இருக்குன்னு ஆசைப்பட்டா அவர் அங்கேயே இருந்துட்டு போட்டோம், நமக்கு தேவையே இல்லை. என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், என் குழந்தைய பார்த்து எனக்கு தெரியும், நான் விடுமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே கமலா சொல்கிறாங்க, ராதிகா, முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருக்க, ஒரு பொம்பளை குழந்தைய இந்த காலத்தில் தனியாக வளர்த்து ஆளாக்குறதெல்லாம் அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறடி, ஏண்டி அவர் நமக்கு வேணும்டி அப்படின்னு இங்கே கமலா சொல்கிறாங்க. அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க, அதுக்கு என்னவா பண்ண சொல்கிற, நான் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் போய் அவர் காலில் விழுந்து இது மாதிரி என் குழந்தைய நான் வளர்க்கணும், ஆளாக்கணும், தனியாக ஆளாக்குறது ரொம்ப கஷ்டம், உங்கள் உதவி தேவை, நீங்கள் என் கூட வாங்கன்னு சொல்லி கெஞ்சவா அப்படின்னு கேட்க, ராதிகா, நான் ஒன்றும் கெஞ்ச சொல்லடி, அவளை விட உனக்கு தாண்டி உரிமை இருக்குது, இப்போது சட்டப்படி நீ தான் மனைவி, அப்படி இருக்கும்போது நீ ஏண்டி பயப்படுற, நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கமலா பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. கார் சவுண்டு கேட்டவுடனே கமலா, ராதிகா ஏஞ்சிரு போல, இங்கே வா நீனு அப்படின்னு சொல்லிட்டு கமலா ராதிகாவை அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே எல்லாருமே உள்ளே போயிட்டு இனியா அப்போ தான் கோபிகிட்ட சொல்கிறாங்க, டேடி நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கே முடியாது டேடி. என்ன இனியம்மா, நீ சூப்பராக டான்ஸ் ஆனு ஜெயிச்ச அப்படின்னு கோபி சொல்ல,
இல்ல டாடி. எனக்கு திடீர்னு ஸ்டேஜ்ல ஏறுனதும் ஒரு மாரி நர்வஸா இருந்துச்சு. எல்லாத்தையும் மறந்துட்ட மாரி பதட்டமா இருந்துச்சு டாடி. அப்போ நீங்க தான் வந்து என்ன சீர் அப் பண்ணீங்க. நீங்க மட்டும் வந்து என்ட்ட அப்போ சீர் அப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நான் கலந்துருக்கவே முடியாது டாடி. நான் எல்லாத்தையும் ஒரு மாரி மறந்துட்டேன் டாடி பதட்டத்துல. அப்படின்னு இங்க இனியா சொல்ல, கோபி உடனே, இனியாம்மா எப்போதுமே இந்த மாரி நேரத்துல இது மாரி தான் இருக்கும். ஆனா நாம நம்மளுடைய மனதைரியத்த விட்டுறக்கூடாது இனியாம்மா. நாம நம்பிக்கையா இருக்கணும். நாம போட்டியில கலந்துக்க வந்திருக்கோம். நம்மளுடைய ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும். நம்ம ஜெயிப்போமா, தோப்போமா அப்படிங்கிறத அடுத்த கட்டம் தான் முடிவு பண்ணணும் புரியுதா? எடுத்த உடனே முடிவு பண்ணி நாம நர்வஸ் ஆகக்கூடாது இனியாம்மா அப்படின்னு அட்வைஸ் பண்ண, கமலா வந்துடுறாங்க. மாப்பிள அதெல்லாம் இனியாவுக்கு நல்லா தான் அட்வைஸ் பண்றீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கைய தான் நீங்க பார்க்க மாட்றீங்க. உங்களே நம்பி இங்க நாங்க இருக்கோம். ஆனா எங்கள பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி ஜாலியா இருக்கீங்களே மாப்பிள அப்படின்னு கமலா சொல்ல, ஈஸ்வரி உடனே, "ஏய் இங்க எதுக்குடி வந்த? அதானே என் புள்ள கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா போதுமே, கழுகுக்கு மூக்குல வைத்த மாரி உடனே கிளம்பி வந்துருவீங்களே! இப்போ உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்க, "இங்க பாருங்க சம்மந்தி அம்மா, நீங்க ஒரு பெரிய மனுஷி தானே! அப்படி இருக்கும்போது உங்க புள்ளைய இங்கேயே வச்சுக்கிட்டா, உங்க புள்ளைய நம்பி வந்து என் பொண்ணும், என் பேத்தியும் எங்க போவாங்க?" அப்படின்னு சொல்ல, "யாரு என் புள்ளைய நம்பி வந்தாங்களா? ஏன்டி ஆசைவாதத்த காட்டி அவன இந்த குடும்பத்துலேருந்து பிரிச்சுப்புட்டு, இப்போ என் புள்ளைய நம்பி உன் பொண்ணு வந்தாளா? என்னடி கதை விட்டுட்ருக்கீங்க?" அப்படின்னு சொல்ல, "இங்க பாருங்க சம்மந்தி அம்மா, உங்க புள்ளைய நம்பி என் பொண்ணு வந்தாலோ, இல்ல என் பொண்ண நம்பி உங்க புள்ள வந்தாலோ 2மே ஒண்ணு தான். உங்க புள்ள என் பொண்ண சட்டப்படி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது, அவரு ஏதோ உடம்பு சரியில்லாம இங்க இருந்தாரு ஓகே. உடம்பு நல்லாயிடுச்சுன்னா, அவர அங்க அனுப்பி வைக்கணும்ல. அப்படி கொஞ்சம் கூட விவஸ்தையுமே இல்லாம, அவருடைய பழைய பொண்டாட்டி கூட தங்க வச்சிருக்கீங்களே, இத தெருக்காரங்கலாம் பார்த்தா எப்படி பேசுவாங்க தெரியுமா? அப்படின்னு சொல்ல, ஏன்டி நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பத்துலருந்து ஒரு ஆம்பளைய பிரிச்சு அழைச்சிட்டு போனீங்களே, அது வெட்கமா இல்லையா உங்களுக்கு? ஆயும் பொண்ணும் சேர்ந்து பண்ற காரியமாடி அது? 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம, ஒரு குடும்பத்துலருந்து ஒரு ஒரு ஆம்பளைய பிரிச்சு அழைச்சிட்டு போய் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து அசிங்கத்த பத்தி பேசுறீங்களா நீங்க? அப்படின்னு ஈஸ்வரி பேச, கமலாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பொம்பள என்ன நம்மள விட பெரிய ஆளா போல இருக்கு. எது பேசினாலும் பதில் பதில் பேசிட்டே இருக்காளே! அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இங்க பாருங்க சம்மந்தி அம்மா, நான் உங்கள்ட்ட பேச வரல. நான் என் மாப்பிள்ளைட்ட தான் பேச வந்திருக்கேன். இங்க பாருங்க மாப்பிள, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ராதிகா அங்க தனியா இருக்கா. ராதிகா நீங்க எப்போ வருவீங்க? எப்போ வருவீங்கன்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ரொம்பவுமே ஃபீல் பண்றா. நீங்க வரமாட்டீங்கன்னு முடிவு பண்ணி, வீட்லாம் காலி பண்ற நிலைமைக்கு வந்துட்டா மாப்ள. நீங்க கிளம்பி மொதல்ல அங்க வாங்க. நீங்க அங்க வந்து இருங்க. நீங்க இங்க வந்து இருந்தா மட்டும் தான் ராதிகா இங்க இருப்பா. இல்லண்ணா, ராதிகா எங்கேயாவது கிளம்பி போறேன்னு சொல்றா. என்ன மாப்பிள பண்ண போறீங்க? இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்க அப்படின்னு இங்க அ கமலா சொல்ல, ஈஸ்வரனு, "இங்க பாரு நாங்க ஏற்கனவே சொல்லிட்டேன். உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் இனிமே செட் ஆகாது. உன் பொண்ண டிவோர்ஸ் குடுக்க சொல்லு. குடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க புடிச்ச மாரி உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. என் புள்ள இனிமே இங்க தான் இருப்பான். என் வீட்ல தான் இருப்பான்." அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, கோபி அமைதியா இருக்காரு. கமலா உடனே கேட்குறாங்க, "என்ன மாப்பிள உங்க அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க. நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மாப்பிள?" அப்படின்னு கேட்க, ஈஸ்வரி உடனே, "என்ன அர்த்தம்னா, என் அம்மா சொல்றது தான் கரெக்ட்டு. என் அம்மா சொல்ற பேச்சு தான் கேட்க போறேன் இதுக்கப்புறம் நானு அப்படின்னு அர்த்தம். கிளம்பி போடி மொதல்ல இங்கேருந்து." அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே ராதிகா ரொம்பவுமே கொந்தளிச்சு போய் ஒரு டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு எடுத்து வராங்க. எடுத்து வந்து, "இந்தாங்க நீங்க கேட்ட டிவோர்ஸ் பேப்பர். நான் அத சைன் பண்ணிட்டேன். நீங்களும் சைன் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு புடிச்ச மாரி யார் கூட வேணாலும் நீங்க வாழ்ந்துட்டு போங்க. உங்க அம்மா தானே உங்களுக்கு முக்கியம்னு நெனச்சுட்டீங்க. இனிமே நான் தேவையில்லல்ல. இனிமே நான் உங்க மூஞ்சில முழிக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "வாம்மா போலாம்." அப்படின்னு ராதிகாவும் கமலாவும் போறாங்க. கோபி உடனே, "ராதிகா நான் சொல்றத கேளு ராதிகா" அப்படின்னு சொல்ல, பாக்கியா உடனே, "ராதிகா கொஞ்சம் நில்லுங்க ராதிகா. நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க." அப்படின்னு சொன்னதும், "இங்க பாருங்க பாக்கியா, போதும் விட்டுருங்க. கோபியாச்சும் என்ன புடிக்கும்ன்னு சொல்லி வெளில வந்துட்டாரு. அது கூட நல்லது. ஆனா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு உங்கள மாரி ஏமாத்துறது எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு நவுந்துருங்க பாக்கியா. இல்ல நான் வேற மாரி பேசிடுவேன்." அப்படின்னு சொல்ல, பாக்கியா ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன்னாயி நிக்கிறாங்க. ராதிகாவும், கமலாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஈஸ்வரி இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ஒரு வழியா என் பையன புடிச்ச சனிய விட்டு தொலைஞ்சுதுடா" அப்படின்னு சொல்லிட்டு.